அப்படின்னா என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் சொல்றேன். மாடர்ன் சிவிலைசேஷன். தப்பா நிறைய பேர் சிவிலைசேஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சில கேர்ள்ஸ் சிகரெட் பிடிக்கிறது, ஸ்மோக் தண்ணி சாப்பிடுறது, இல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, இல்ல ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல யாரோ மைக் வச்சு கொஸ்டின் கேட்டவுடனே அவங்க கிட்ட தைரியமா நான் வந்து இதை சாப்பிடுறேன் அதை சாப்பிடுறேன்னு ஜாலியா பேசுறது, இல்ல ஜோக்குக்கு காமெடி பண்ணி சிரிக்கிறது, இல்ல சூப்பரா ட்ரெஸ் போடுறது, ஹை ஹீல்ஸ் போடுறது, டைட்டா ஒரு டி-ஷர்ட் ஒரு ஜீன் போடுறது தான் மாடர்ன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்புமா. சிவிலைசேஷன் என்ன தெரியுமா? பெண்கள் பண்புல இன்னும் உயர்றது, இன்னும் உங்களை மதிக்கணும்னு மற்றவங்க ஆசைப்படுறது. இன்னும் பெண்களை பார்த்தா ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வரும். எப்படி நல்லா பாரு. இன்னமும் நம்ம அம்மாவை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம அம்மா கரெக்டா இருப்பாங்க, கரெக்டா பேசுவாங்க. எந்த பொண்ணுக்கு இங்க பசங்க இருக்காங்க டெஸ்டிமோனி, நீ வந்து கேட்டு பாரு, அண்ணன் இல்லாத போதும் எந்த பொண்ணு மேல பையனோட சுண்டு விரல் படுறது கூட, ஒரு சின்ன ஒரு விரல் படுறது கூட ஒரு பயம் இருக்கும். ஐயோ அந்த பொண்ணு நம்ம தெரியாத கூட நம்ம விரல் மேல பண்றோம்னா ஒரு சின்ன பயம் உன் மேல ஏற்படுது. இப்பயே சொல்றேன், 21st century நம்ம 2020ல இருக்கும். இப்ப இதுதான் ட்ரெண்ட். எந்த பொண்ணு பையனோட சுண்ட விரல் கூட தான் மேல படாத பாத்துக்குதோ, ஒரு முறை ஒரு கோவம் அதுக்கு வருதோ, ஒரு சீரியஸா பேசுதோ, அந்த பொண்ணு தான் சீரியஸா ஒவ்வொரு பையனுமே மதிக்கிறான். நீ வேணா கேட்டு பாரு, உங்க கைத்தட்டல் வருதா இல்லையா மட்டும் பாரு. ஈஸியா ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பையனுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட மரியாதை ஈஸியா தொலைஞ்சு போயிடும். ரெண்டாவது, பொண்ணுங்க எல்லாருமே உங்களுக்குள்ள குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வச்சிருப்பீங்க. உங்களை யாராவது அந்த குரூப்ல சேர்த்துக்கிறேன்னா ஒரு ஃபீல் பண்றீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு வருத்தப்படுறீங்க. அது ரொம்ப பெரிய ஃபீலிங்கா உங்களுக்கு தோணுது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா முதல்ல இழக்க தயாரா இருக்கணும். யாரெல்லாம் எழுக்க தயாரா இருக்கீங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். நிறைய பொண்ணுங்க என்ன பண்றாங்க, ஒரு பையனோட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அந்த பையன் வேற எந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது பேர் பொசிசிவ்னஸ் சொல்லலாம், இல்லைன்னா ரொம்ப நம்மளது மட்டும்தான் இந்த ஃப்ரெண்ட், இந்த பையன் நமக்கு. பசங்களுக்கு இருக்கு, அந்த பொண்ணு வேற எந்த பையன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும். இந்த பொசிசிவ்னஸ் எப்ப ஆபத்தா முடியும் சொல்றேன். இந்த பையன் இன்னொரு பையன் கிட்ட பேசக்கூடாதுன்னா அது பரவாயில்ல, அவன் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னா பரவாயில்ல, அது டீசன்ட் பொசிசிவ்னஸ். ஆனா இந்த பையன் இன்னொரு பையன் கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணனா அது ஆபத்தான பொசிசிவ்னஸ். Same for the boys. So girls, எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் இருக்கும், Dress நம்ம ஏன் இப்படி போடுறோம், ஃபுல்லா கவர் பண்ணி போடுறோம், நம்ம உடம்புல எந்த ஒரு பகுதியும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த Dress மூடுறது மட்டும் பண்பு இல்ல. தேவையில்லாத வார்த்தையும் வாய போகணும், தேவையில்லாத பேசினா நாடஞ்சு. Shut the mouth. அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன், பணக்கார பசங்களை தேடி போனீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும். நல்ல பணமான ஒரு பையன் உங்க லைஃப்க்கு வரணும்னா நிம்மதி இருக்காது. அந்த பையன் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பணக்காரன் ஆகணும், அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா லவ் நிலைக்காது. அந்த பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கூட சேர்ந்து அவனை ஜெயிக்க வச்சு பெரிய ஆக்க போற அப்படின்னு நினைச்சா லவ் நிலைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றேன், பல ஆண்கள் ஜெயிச்சதுக்கான காரணம் அவன் அம்மா அப்பா மட்டும் இல்ல, அவன் தேர்ந்தெடுத்த அவனோட மனைவியும் தான்.